உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பெரிய இடத்துல எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிற கூடாது. டேய், அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கல்யாணம் நடக்காது. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? கோபப்படாத மாப்பிள. டேய், பொண்ணோட அப்பா நான் சொல்றேன், என் பொண்ணு சக்தி உனக்கு தான். எனக்கு கிடைக்கிற மரியாதையில கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்காது. நீ சொல்றியாக்கும் சக்தி எனக்கு தான். டேய், 1000 இருந்தாலும் நான் சக்தியோட அப்பாடா. நான் இல்லாம அந்த மீனாட்சினால பொண்ணுங்க தார வார்த்து கொடுக்க முடியுமாடா? முடியாதுல்ல. அதுதான் நான் சொல்றேன், கடைசியில அவ கட்டுப்பட்டே ஆகணும்டா. மாப்பிள, உனக்கு இப்பெல்லாம் அது புரியாதுடா. இப்ப என்ன உனக்கு? அந்த செல்வா அங்க வரக்கூடாது, அவ்வளவுதானே? நான் போய் பேசிக்கிறேன்டா அவகிட்ட. மீனாட்சி கிட்ட குரலை உயர்த்தி பேசினா காரியமே நடக்காது. அவள்கிட்ட பேசுற விதமா பேசணும்னு வச்சுக்கவே, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் வேலை. கவலைப்படாத மாப்பிள, நான் பாத்துக்கிறேன்டா. மாமா, இத நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனை குத்துன ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப மும்மரமா இருக்கான். வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அவன் நம்மள சும்மா விட மாட்டான். அதுக்குள்ள எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்துட்டா நல்லது. அப்படி நடக்கணும்னா அந்த செல்வா மெஸ்ஸு பக்கமே வரக்கூடாது. இன்னும் 1 வாரம் மாமா தாக்கு பிடிச்சா போதும், கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், நீ சொல்றது சரிதான்டா. நான் போய் அவள்கிட்ட பேசுறேன்டா. என்ன மீனாட்சி, சாப்பிட வரலாமா? இலையே போடு போ. என்ன மீனாட்சி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ பாட்டுக்கு இலைய போட்டுட்ட. மீனாட்சி, நான் இங்கே சாப்பிடலாம் வரல, உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சங்கிலி இங்கே வந்துட்டு போனான் போல இருக்கு. ஆமா, இப்ப என்னவா அதுக்கு? இல்லை, அவன் சொல்கிறான் செல்வா பையன் இங்கே வந்துட்டு போனான் போல இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படுறான். நீங்களும் தான் சும்மா பேசிட்டு போக வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப மெதுவா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மீனாட்சி, உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணமும் வச்சாச்சு. இப்போ இங்கே செல்வா அடிக்கடி வந்துக்கிட்டு போயிருந்தானா அது நல்லாவா இருக்கும்? சொல்லு மீனாட்சி. நானும் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், மெஸ்ஸுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாரையும் நான் வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஐயோ வராதீங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, மெஸ்ஸுனா யார் வேணாலும் வரட்டும், அவங்கள வர வேணாம்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்ற இடம்னா 4 நல்லவனும் வருவான், இவனை மாதிரி 4 ரவுடி பயலும் வருவான். அதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை மீனாட்சி. நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நேத்து அந்த செல்வா நைட்டு பூரா வீட்லயே தான் இருந்தானம்ல. நேத்து நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ 4 காட்டானுங்க என்ன அடிக்க வந்தானுங்க. யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அவங்கள. இந்த பையன் தான் என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு வரும்போது விடிய காலையில ஆயிடுச்சு. பிள்ளைய எப்படி தனியா அனுப்புறது? அதான் தங்கிட்டான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா நீ? 3 பொண்ணுங்களை வேற வச்சிருக்க. ஒரு பொண்ணுக்கு 1 வாரத்துல வேற கல்யாணம் வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சக்தி, போய் உங்க வீட்டுல பேசு சக்தி. அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன இருக்கு?
ஊர்ல எல்லார் முன்னாடியும் உங்களை எப்படி அவமானப்படுத்தினா அவன் சங்காத்தமே உங்களுக்கு வேணாம் சக்தி. உன் குடும்பத்தையும் உன்னையும் பத்திரமா நான் பாத்துக்கிறேன் சக்தி. விரட்டின மாதிரி அவன் என்ன விரட்டலாம் முடியாது. என்ன ஆனாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் சக்தி. ஐ லவ் யூ. நீ ஆசைப்பட்ட மாதிரி யமுனா கார்த்திக் சார் கல்யாணம் நடக்கும். நடந்ததுன்னா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஏய், என்ன சொல்ற அவ? இவ என்ன பேசுறான்னு எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. என்னாச்சு சக்திகா? செல்வா வந்தாரா? ஓ, உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? செல்வா இங்க வந்தாரா? ஆமா, அந்த புள்ள வந்தா. இப்ப என்ன அதுக்கு? ஏமா, நான் தான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, என் கல்யாணம் நடக்கணும், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அப்புறம் ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? சக்தி, நானும் தான் அன்னைக்கே சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அப்புறம் என்ன? என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதா நினைச்சு நீ யமுனாக்கா கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. சக்தி, நான் உன் கல்யாணத்தை நிப்பாட்டினேனா? நான் நிப்பாட்டணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ. ஏய், ஒரு யமுனா கிட்ட கார்த்திக் தம்பி வந்து வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்போ எந்த மறுப்பும் சொல்லாதபடி நானு 40 பவுன் வரதட்சணை கேட்டாங்க அந்த அம்மா. அந்த பணத்துக்காக ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு தனி ஆளா நின்னு 500 பேருக்கு சமைச்சு போட்டபடினா யமுனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அமையாதா அமையாதான்னு ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து சொல்றியா யமுனா கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன்னு? நீ இதெல்லாம் வேணும்னே செய்யறேன்னு நான் சொல்லல. ஆனா நடக்கிற ஒவ்வொன்னும் நமக்கு எதிராவே போகுதுன்னு சொல்றேன். அது விதி. பாரு சக்தி, விதியை யாராலையும் மாத்த முடியாது. விதின்னு ஈஸியா சொல்லாதம்மா. இங்க என்ன நடந்தாலும் அது புஷ்பாவுக்கு தெரியுது. உடனே கோகிலா அத்தைக்கும் தெரியுது. உடனே அவங்களும் அதை புடிச்சுக்கிறாங்க. பாவமா கார்த்திக் சார் அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியாம, யமுனா அக்காவை மறக்கவும் முடியாம. நீ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாம விட்டுட்டோம். பாவம்கா செல்வா, ஒவ்வொரு தடவையும் நல்லது பண்ணிட்டு உன்கிட்ட கெட்ட பேரு வாங்குறாரு. என்ன எதுன்னு தெரியாம அவரையே நம்ம வீட்டுல தங்க வச்சிங்கன்னு கேட்டுட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு நமக்காக முதல் ஆளா வந்து நிக்கிறவரு செல்வா தானக்கா. அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு கார்த்திக் கிட்ட அவர் அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அக்கா, இப்போ என்னக்கா சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டேன். சங்கிலியும் கோகிலா அத்தையும் செல்வா இங்க வந்து தங்கினாருன்னு சொன்னதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். சாரி துர்கா. சாரி அம்மனக்கா. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? போய் அம்மா கிட்ட சாரி சொல்லு. அது இருக்கட்டும்க்கா,
இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சக்திகா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். கோகிலாத்த கிட்ட உண்மையை சொல்லணும். நான் சொல்லிடுறேன். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் இல்லக்கா. ஏன்க்கா இப்படி இருக்க? என்னமோ பண்ணு. ஆமா, நீ எப்போ வந்த? நீ இருக்கிறது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். என்ன விஷயம் சக்தி, இவ்வளவு தூரம் வந்திருக்க? வீட்டுக்கு வந்ததும் தான் தெரியும். நீங்க தான் அம்மாவை காப்பாத்துனீங்கன்னு. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சக்தி, நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ்லாம். நீங்க எங்களுக்கு செஞ்சது பெரிய ஹெல்ப். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. அம்மாக்கு எதுவும் ஆகல, அது போதும் எனக்கு. செல்வா, அம்மாவை அடிக்க வந்தது யாரு? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் செல்வா. ஏன் இப்படி பண்ணாங்க, யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சக்தி. பரணி செல்வா. சக்தி, ஒரு நிமிஷம். நீ வந்ததே தெரியாம நிறைய பேசிட்டேன். இப்பவும் சொல்றேன், என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுலலாம் எந்த தப்பும் இல்லை. ஆனா என் மேல இருக்க கோவத்துல யமுனாவோட கல்யாணம் நடக்கணுமேன்றதுக்காக சங்கிலியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத சக்தி. நீ மொத்தமா வேற சக்தி. அவன் தர, அவன் உனக்கு வேணாம் சக்தி. சக்தி, சொன்னா கேளு. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். சீக்கிரமே எனக்கு கல்யாணம். அதுதான் நிஜம். அது மட்டும்தான் நிஜம். தம்பியை தான் சொன்னேன். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதுக்குன்னு நான் இப்படியே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அவளை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்குரிய இடத்த நிச்சயமா நான் கொடுப்பேன். எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவு நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நான் யமுனாவையும் பார்த்துப்பேன். மாப்பிள்ள சார், எனக்கு அப்படியே புல்ல அரைச்சிக்கிட்டு வருது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதான் இந்த சாந்தாக்காவோட ஆசை. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. சரி யமுனா. பாரா என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், அப்ப வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பட்டுக்குட்டி சும்மா சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னு ஒரு கேப் கூட விடாம சாப்பிடுன்னு சொல்றீங்க. அது இல்லங்க. ஐயோ வேணாம் சாமி, நீங்க வாத்தியார அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அப்புறம் அந்த விளக்கத்தையும் சொல்ல வருவீங்க. நான் படிப்பறிவு இல்லாத ஆளு, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? முடியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி வாங்க. எங்க எங்க என்னங்க அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? அதான் நிறைய சாப்பிட்டேன்ல, அப்புறம் என்ன? என்னங்க போய் காலேஜ்ல அத்தனை பேருக்கு கத்தி கத்தி நீங்க பாடம் எடுக்கணும்ல, இத்தனோடு சாப்பிட்டா எப்படி? அதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து நீ தானே என்ன பாத்துக்க போற. இங்க பாருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன்,
கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி தருவேன். அத மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். வேற வெளியில எங்கேயும் சாப்பிட கூடாது, சரியா? ஓ, அப்போ இந்த மெஸ்ல வந்து சாப்பிடக்கூடாது அப்படிதானே? இந்த மெஸ் மட்டும் ஓகே. ஏன்னா எங்க அம்மா எப்படி பார்த்து பார்த்து சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க மகாராணி, உங்க இஷ்டம். நான் போய் கை கழுவிக்கிறேன். காதை தொட்டுட்டானே, இன்னைக்கு காதுல உள்ள கம்மலை கழட்டிடுவானே. ஏ பட்டுக்குட்டி, இந்த வேலையில நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? ஆமா, ஜில்லு குட்டி எங்க? தாடி அம்மா, அடடடட சில்லு குட்டியே, என்னது இது? நீ ஏன் இன்னைக்கு காயெல்லாம் உட்கார்ந்து நறுக்கிட்டு இருக்கா? ஐயோ, வானம் எங்கேயாவது இடிச்சு மழையா கொட்டிர போகுது. ஏற்கனவே வெள்ளம் மாமா. பாத்தியாக்கா உன் பொண்ண? என்னைக்கு இல்லாத திருநாளா அவளா உட்கார்ந்து காயெல்லாம் நறுக்கிட்டு இருக்காளே. உன் பொண்ணுக்கு காயெல்லாம் நறுக்க தெரியுமா? அவளுக்கு எல்லாமே தெரியும். ஏன் மாத்தா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாரியாத்தா. உன் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுதா? என்ன அதிசயமா? காயெல்லாம் எதுக்கு? நான் வேணா காய நறுக்கிறேனே, நீ வேணா போய. வேண்டாம்க்கா, நானே நறுக்கிக்கிறேன். நீங்க மத்த வேலை இருந்தா பாருங்க. வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இதே என் வேலை. என் வேலையை நீ பிடிச்சிட்டு என்னையும் வெளியில போங்க. என்னக்கா அவளை அப்படி பாக்குறீங்க? வேற என்ன எப்படி பார்க்க சொல்ற? இவா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? 3 பேரும் என் டைத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போறீங்களா? உங்களை தான் சொல்றேன், போங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி போறோண்டி, கத்தாத. சக்தி, எனக்கு ஒரு ஆசை. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கலாமா? ஏன்? யமுனாக்கா கேக்குறதுலயும் நியாயம் இருக்குக்கா. அடுத்த வருஷம் நானும் அம்மாவும் தான் இங்க இருப்போம். நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்களோ ப்ளீஸ். யமுனாக்கா. என்ன துர்கா? யமுனாக்கா. இதோ வரேன் இரு. என்னடி, ஏன் கூப்பிட்ட? ஜீப் சத்தம் மாதிரி ஏதோ கேட்டுச்சுலக்கா. என்னது ஜீப் சத்தமா? அப்படியா? எனக்கு ஒண்ணு கேக்கலையே. ஓக்கா, ஆனா நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான்க்கா இருக்கேன். நம்ம வீட்டுக்கு யாரடி ஜீப்ல வர போறா? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? வேற யாரு? நம்ம செல்வாதான். ஓ, செல்வால? ஆமா, அவரு வருவாருங்கிறதே நான் மறந்துட்டேன். நல்லா மறந்த போ. சக்தி அக்கா, செல்வா வந்துட்டாரு போல, வா. நீ போ, நான் வரேன். அம்மா பகவதி, ஜெகதாம்பிகையே, வருஷா வருஷம் உனக்கு பூஜை வைக்கிறது வழக்கம். தாயே, இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த வழிபாடு செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுமா. ஜெகதாம்பிகையே, உன்னை நம்பி வந்திருக்காங்க. எங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சு பாத்துக்கிற பொறுப்பு உன் கையில இருக்குமா. தாயே, வாங்கம்மா, எல்லாரும் வந்து விளக்கேத்துங்க. அம்மா, யமுனா, இந்த தாம்பூல தட்டு சாமி கிட்ட வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துறேன்.
என்ன எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? செல்வாவும் நம்ம வீட்ல நம்ம புள்ள மாதிரிதான். இந்த பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். நானும் வரலாமா? அட வாமா. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அட என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட கோவத்துல பேசிட்டேன். நீங்க பெரியவங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நீ சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஏன் செல்வா, எப்பவும் இங்க தானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க? எப்பவுமே இங்க நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா நல்லா இல்லையா? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னை வர சொன்னதுக்கு அப்புறமா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணதுல எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. அதனால இன்னைக்கு சக்தி தான் சமைச்சா. சரிம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. வரையம்னா வர சக்தி. சரிப்பா. அம்மா, அவங்க வீட்டுக்கு பலகாரம் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? எடுத்துட்டு வா. சக்தி, இந்தா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. அக்கா, போய் கொடுத்துட்டு வா. யமுனா, ஓடி. பாவம் சக்தி, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. உன் குழப்பம் தீரதுக்குள்ள உன் கல்யாணமே வந்துரும் போல. செல்வா, என்ன சக்தி, என்னாச்சு? அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்களாம். அப்படியா?
செம்மையா இருக்கு. அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லிடு. தேங்க்ஸ் செல்வா. எதுக்கு தேங்க்ஸ்? துர்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, ரொம்ப நாளாவே வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு. ரொம்ப சூதானமா இருக்கணும், இல்லாட்டி அந்த மீனாட்சி ஏதாவது பண்ணி ஆட்டைய கலைச்சிருவாடா. ஜாக்கிரதை. இத்தனை நாளா நான் வேறன்னா சொல்லிட்டு இருக்கேன், இதான சொல்றேன். யாராச்சும் கேட்டீங்களா என் பேச்ச? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? உனக்காகத்தான்டா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். தார வார்த்தை கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணேன் பாத்தியா? ஏதோ கெட்ட நேரம், எதுவும் சரியா அமையாம போச்சு. டே மாப்பிள்ள, நாம கொஞ்சம் அசந்தாலும் வச்சுக்க, பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாடா அந்த மீனாட்சி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அலாட்டாவே இருக்கணும்டா. எப்பவும் உன் கண்ணு மீனாட்சி மேலேயே இருக்கணும். என்ன பண்றா ஏது பண்றான்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல சொல்ல போனா நீ ஒரு காவக்கார நாய் மாதிரி அவ வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும்டா. சொல்லிட்டல மாமா, நான் பாத்துக்கிறேன். இப்பவே ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும்டா. அவளை எப்பவுமே டென்ஷன்லயே வச்சிருக்கணும். அப்பதான் இன்னும் 2 நாள்ல அவளால வேற எதையும் யோசிக்க முடியாது. என்ன செய்ய போற மாமா? ஏய், இன்னும் நிறைய செய்ய போறேன். பார்க்கத்தானே போற இந்த மாமனோட ஆட்டத்தை. நான் சொன்னதை மனசுல வச்சுக்க, உஷாராயிரு. எனக்காக இவ்வளவு பண்றிய மாமா, நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. டேய் மாப்பிள்ள, என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கு தெரியாம நான் வேற யாருக்குடா செய்ய போறேன்? டேய், உங்க அக்கா புஷ்பா சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு நோ அப்பீல். மா, இப்போ என்னம்மா பண்றது? அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சக்தி அக்கா கிட்ட கேட்டா நலங்கு வைக்கணும், போய் ரெடி ஆகுன்றா. மா, சேர் எல்லாம் போட்டுட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. துர்கா, உன்னை ரெடியாக சொன்னல, இப்ப வந்துருவாங்க அவங்க. எவங்க? அவங்கதான். உனக்கு தான் நலங்கு வைக்க வராங்கக்கா. நீ போய் ரெடி ஆகு. என்ன எதுக்கு ரெடி ஆக சொல்ற? துர்கா, என்னால முடியலக்கா. ப்ளீஸ் டி, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது பண்ணு. நான் ரெடி ஆகணும்ல அவங்க வரத்துக்குள்ள. சக்தி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அழகா இருக்க சக்தி. நல்லா இருக்கே சக்தி. எப்படி இருக்க?
டேய் பார்த்தது போதும் வா. வா வா. எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போய் வைங்க, வாயெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏய் சண்முகம், மத்த நிக்காம வேலையெல்லாம் பாருடா. சரிப்பா. எல்லாத்தையும் வைங்க. பிரிங்க பிரிங்க. போடுங்க. எல்லாத்தையும் வரிசையா வைங்க. டேய் அம்மிக்கல் இங்க வைங்க. எல்லாம் சரியா இருக்கு, நீங்க கூப்பிடுங்க. சக்தி, சக்தி வாமா. வா உட்காரு. உட்காருமா. உட்காரு. என்ன சக்தி இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கான்? ஒருவேளை எப்படி 2 நாளில் கல்யாணம், இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தயாராகிட்டாலோ? புஷ்பா, மாலை எடுத்து போடு. சரி சண்முகம் அதை எடு. யாரு வச்சா என்ன, நீ வை புஷ்பா. அட வையின்னு சொல்றேன்ல. வாமா பூஜா. வாங்க. வாங்க. ஹாய் வெற்றி. என்ன பூஜா, இன்னும் 48 மணி நேரத்துல கல்யாணம், சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்குமா? என்னத்த, எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்படி எத்தனை கேள்வி கேட்டிருப்பேன். இன்னொரு தடவை அந்த கேள்வி கேட்க மாட்டேல. நீங்க சொன்னா கண்டிப்பா நடத்தி குடுப்பீங்கன்னு தெரியும் அண்ணி. அதை விட முக்கியம், நான் சொன்னா என் பையன் செஞ்சு காட்டுவாங்கிறது தான். 4 இடத்துக்கு போறவன் வரவன் மத்த பசங்க மாதிரி காதல் அது இதுன்னு வந்து நின்னா பாத்தீங்களா? அண்ணி, நேரம் போயிட்டு இருக்கு, நலங்கு வச்சிடலாமா? வச்சிடலாம் சரளா. என்னங்க, நலங்கு வச்சிடலாமா? என்னங்க, என்னாச்சு? இவ்வளவு தூரம் நம்ம பையன் கல்யாணம் நடக்குது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
என்னண்ணே இவ இப்படி நேராவே சவால் விட்டுட்டு போறா? அண்ணே இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்கவே நமக்கு அசிங்கம்ண்ணே. போனே போய் அம்மாட்ட போய் பேசுனேன். ஒரு ரேஞ்சுக்கு இவெல்லாம் முன்னாடி நின்று பேசவே கூடாது. உன்னை மிரட்டிட்டு வர போறா. போனே போய் பேசுனேன். என்னடா சொல்ற? இவ என்ன மிரட்டிட்டு போனான்னு சொல்றியா? அப்படி சொன்னா நமக்கு தான் அசிங்கம். இவ கிடக்குறானே, நீ போய் அண்ணி மேல உனக்கு இருக்கிற லவ் சொல்லுண்ணே. ஆமாண்ணே, அம்மாவை தனியா கூப்பிட்டு அவங்க கால்ல கூட விழுனே. இப்படி என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை தன்னால நான் உன்னை மறைச்சிட்டேன், அது தப்புதாமான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுனே, அது போதுண்ணே. அதுக்கப்புறமும் அம்மா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டா, கல்யாணத்தை பண்ணிக்கன. எப்படியும் நீ கல்யாணம் பண்ற முடிவுக்கு வந்துட்ட. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்ண்ணே போய் சொல்லுண்ணே. யோசிக்காதன, போய் சொல்லுன. உனக்கு கண்டிப்பா நல்லதுதானே நடக்கும். அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கண்ணே. போன போனே போய் பேசுனேன். சரிடா, நான் போய் பேசி பாக்குறேன். நம்ம பையனுக்கு நடக்கிற கல்யாணம் ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ரங்கநாயகி வீட்டு கல்யாணம்னா சும்மாவான்னு இந்த ஊரே பேச போகுது பாருங்க. அண்ணே, அண்ணி பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னடா கல்யாண மாப்பிள்ள? அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லம்மா, கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்னடா தனியா பேச வேண்டியிருக்கு? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு வெற்றி. மா, அதான் அண்ணன் கூப்பிடுதுல, போய் என்னன்னு கேட்டுட்டு வாமா. சரி. ரங்கநாயகி, ரங்கநாயகி, மீனாட்சி, மாலை எடுத்து சக்தி கழுத்துல போட்டுருமா. அம்மா, நீ வந்து சக்தி கழுத்துல மாலையை போடுமா. ஆமா, சக்தி சாமியை கும்பிட்டுட்டு உட்காருமா. பாதி பணம் கூட தேவைப்படாதுன்னு நினைச்சேன். வெற்றி எங்க போனா? இவ்வளவு ஆகாது. அப்படித்தான் நானும் நினைச்சேன். தராசுல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் அவ கணக்கு. அவ மனசு அங்க குளிர்ந்தாதான் தராசு இங்க இறங்கும். நீங்க வைங்க. வைங்க. யமுனா, நீ வந்து வைமா. ஏய் குட்ரா.
நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் வைக்கிறேன் பாருங்க. இப்ப சமமாகும் பாருங்க. மாமா மாமா நான் ஒரு கட்டு வைக்கவா? வைடா மாப்ள, வா வை. இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு அதையே எடுத்து வைங்க. எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வச்சுட்டோம். இந்த பையன் யாரோ எவரோ, அவரை போய் எப்படி வைக்க சொல்றது? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சவங்களும் வைக்கலாம். பரவாயில்ல, நீங்களும் வைங்க தம்பி. இந்த தம்பி எங்க வீட்டு பையன்தான். தாராளமா வரலாம். போப்பா. பேஷ் பேஷ், இந்த பையனுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் அந்த தாய் மனசு இறங்கிட்டா. புஷ்பாவுக்கு புருஷனா வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல மீனாட்சி. அப்படித்தான், அது மட்டும்தான். இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. இவ்வளவு அவமானங்கள் நடந்த பிறகும் என் பொண்ணுங்களோட நீங்க என்ன தெருவுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும், பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க தான் தாரவாத்து கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நின்ன. அத நினைச்சாலே, அப்படி பேசினதுக்கு, அப்படி சொன்னதுக்கு, அப்படி ஆசைப்பட்டதுக்கு என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. நான் வெட்கப்படுறேன். என் பொண்ணு சக்தி சொன்னதுதான் நியாயம். உங்களுக்கு நான் கொடுத்த மரியாதைய நீங்க தக்க வச்சுக்கல. சக்தி மட்டும் இவ்வளவு முடிவா ஒத்த கால்ல நிக்கலன்னா, நீங்க இப்ப பண்ணிருக்கிற காரியத்துக்கு உங்களை இந்த வீட்டு படியேற நான் விட்டிருந்திருக்க மாட்டேன். இருங்க, நான் இன்னும் முடிக்கல. யமுனாவுக்காக அந்த பைத்தியக்காரி ஏதேதோ நினைச்சு பண்ணணும்னு பண்ணிட்டா. விட்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. என் அம்மா கிட்ட விட்டுட்டேன், எல்லாம் அவ பார்த்துப்பா. ஆனா ஒரு பக்கம் என் உசுறு உருகி போய் கிடக்குது. என் சக்தி வாழ்க்கை இப்படி
வந்துருவான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இது மட்டும் என்னைக்குமே நடக்காது. நான் மீனாட்சி என்னை விட்டுட்டு போனப்ப எனக்கு உங்க மேல இருந்த கோபத்தை விட இப்ப 1000 மடங்கு உங்க மேல கோபமா இருக்கேன் நானு. இல்ல மீனாட்சி, ஆமா, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஏய், யாருக்கு கல்யாணம்? கிளம்பு, உனக்கு மரியாதை இவ்வளவுதான். மீனாட்சி, போ. மீனாட்சி, யாருக்கு யாருங்கிறத நாமளா முடிவு பண்றோம். அந்த கடவுள் போடுற முடிச்சுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதுக்கு முன்னால சொர்க்கம் வேற நரகம் வேற அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சொர்க்கத்துல நடக்குமா நரகத்துல நடக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, சொர்க்கமும் நரகமும் எல்லாம் இங்கதான் பட்டுட்டு போறாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. டேய் சங்கிலி, உனக்கு நிலைமை புரியுதாடா? டேய், அவனுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு மட்டும் அறிவில்லாம போச்சு. அதெல்லாம் இருந்தா இவரோட சேர்ந்து நாங்க ஏன் சார் கடிக்க போறோம்? சூப்பரா சொன்னால. டேய், கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. டேய், இதை மட்டும் மீனாட்சி பார்த்தான்னு வச்சுக்க, தோலி முடிஞ்சிச்சுடா. டேய், குடிக்கிறதுன்னு நினைச்சிட்டா எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் குடிச்சு தொலைங்களேடா. என்னவோ எனக்காக பொண்ணை தேடி கலைச்சு போய் இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி பிட்டு ஓட்டுற. என்னடா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. உங்க கணக்குல என்ன புரியாமையா இருக்கிறோம். உனக்கு இந்த மெஸ்ஸு வீடு வேணும், என் அக்காவுக்கு மீனாட்சியை காலில் விழ வைக்கணும், ஊரை விட்டு துரத்தணும், எங்க அக்கா நம்பர் 1 ஆகணும். அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிற. எங்க அக்காவையாச்சும் விடு, கூட பிறந்த ஒரு பொறப்பு. ஆனா நீ மெஸ்ஸை ஆட்டையை போடுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ற. டேய், நீ என்னமோ பெரிய இவன் மாதிரியும் யோக்கிய மாதிரியும் ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ சக்தியை கொண்டாந்து நாங்க உன் தலையில கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, ரொம்ப சலம்பாத. வா இப்படி உட்கார், நீயும் லைட்டா போடு வா. மீனாட்சி, விளக்கமத்தாலே நீ சாத்திடுவாடா. உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையாகி உன் கல்யாணம் நின்னுச்சுன்னு வச்சுக்க, வா அக்கா புஷ்பாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்படா. அதெல்லாம் தெரியும். மாமா, இந்த மெஸ்ஸு இந்த இடம் எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உன் கைக்கு வரும். நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. கலக்கிட்ட பங்காளி, மாமாவே மிஞ்சிட்ட. ஆமாடா மாப்பிள்ள. போய் துணைங்கடா, மீனாட்சி வரா. டேய் சந்திரி, என்னக்கா ஏன் கத்துற? பாவி, எங்க உட்கார்ந்து என்ன காரியம் பண்றடா நீ? என்ன பண்ணிட்டேன் இப்போ? இது சாமிப்பா. சாமியோட மனசு எப்பவுமே குளிர வைக்கணும். இப்படி மனச துடிக்க வைக்க கூடாது. துடிக்க வைக்கிறோம்னா நாங்க தண்ணி அடிச்சா துடிக்குமா? எப்படி பங்காளி, இந்த லப்பு லப்புன்னு துடிக்குமே அப்படியா? சங்கடி, இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. சாமியை தப்பா பேசாத. அந்த அம்மா தான் எனக்கு தெய்வம் எல்லாமே. இத பாரு, அவ கால்ல விழுந்து சரணாகதி ஆயிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும். நான் அதை தாய்மையோட பார்க்கணும். இருக்கா உனக்கு அம்மாங்கிற? ரொம்ப வயசாயிருக்குமே, அப்புறம் எங்களை எப்படி தூக்குவேன்? பங்காளியா பங்காளி, பாம்பு கொத்துச்சே, அவனுக்கு ஒன்னும் ஆவலல்ல? டேய், ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுடா அவனை. இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அங்க எப்படி பாம்பு வந்துச்சு? என்னமோ வந்துச்சு. பாம்பு இருக்கிற இடத்துல நாம வந்து உட்காந்துட்டு பாம்பு வந்துச்சுன்னா வராமையா இருக்கும். மீனாட்சி அக்கா சொன்னிச்சே, சாமி தான் வந்துச்சுன்னு. சும்மா நிறுத்துறா. அந்த அம்மா சொல்லவும் பாம்பு வந்துச்சா? எங்க இப்ப சொல்லு பாப்போம், திருப்பி வருதான்னு பாப்போம். பாம்பு கடிச்சவன் நாளைக்கேந்து வந்துருவான். அப்புறம் என்னடா, நம்ம ஒரு கை போடுவோமா? சீட்டு கட்டி இருக்குல்ல, வாங்கடா போய் போடுவோம்.
பங்காளி என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? செம்மையா இருக்கல்ல? நீ கொடுத்து வச்சே உன் பங்காளி, அந்த பொண்ணே உனக்கு கிடைச்சிருக்கு. உன் காட்டுல மழை தான், கிணத்து தண்ணி ஆத்தோரமா போதே, பொறுமையா இரு பங்காளி. சாந்தாக்கா எங்க? இப்பதான் பூ பறிச்சிட்டு வரேன்னு போனாங்க. பூ பறிக்கவா? எங்க? அங்க நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் போயிருக்காங்க. ஐயோ, இப்பதான் அங்க பாம்பு வந்து சங்கிலியோட ஃப்ரெண்ட கொத்திருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. கையில டார்ச் ஏதாவது எடுத்துட்டு போறாங்களா இல்லையா? இல்ல, வெறும் கையோட தான் போயிருக்காங்க. என்ன துர்கா? இரு, நான் டார்ச் எடுத்துட்டு வரேன். வேணா பங்காளி, சொன்னா கேளு. நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு 7.5 எழுத்து விடுற? போடா, இவ்வளவு அழகா இருக்கா? இவ்வளவு எப்படி கை வைக்காம விடுறது? வேற ஏதாவது பிரச்சனை வர போதுனே? ஒரு பிரச்சனையும் வராது. நான் கட்டிக்க போற பொண்ணு தானடா, யாருக்கும் தெரியாது. அவளுக்கே தெரியாது. முதல்ல கச்சிதமா போற வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தொடரத்துல ஒரு கிக் இருக்குடா. இரு வரேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு எதுவும் ஆகலல்ல? செல்வா, எப்படியாச்சும் உன்னை பார்த்து மனசை விட்டு பேசிட மாட்டோமான்னு ஓடி வந்தேன். ஆனா நீ இப்படி நிக்கிற சக்தி. இந்த நிலைமையில நான் உன்கிட்ட எப்படி பேசுறது? சக்தி, ஏதாச்சும் பேசு. என்ன பேசுறது? எவ்வளவோ இருக்கே பேசுறதுக்கு. பேச ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தோணுது. சக்தி, இப்போவும் நீ சுதாரிக்கலனா இந்த கூட்டத்துல இருந்தே நீ தப்பிக்கவே முடியாது. சக்தி, பார்த்தல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தல. கண்டிப்பா இப்ப வந்தவன் சங்கிலியோட ஆளாதான் இருப்பான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்களும் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யமுனா அக்காவோட கல்யாணம் நடந்தாகணும். இவ்வளவு தூரம் வந்து திரும்பவும் இந்த கல்யாணம் நின்னா அது என் குடும்பத்துக்கே அவமானம். திரும்பவும் இந்த ஊர் முன்னாடி நான் தான் குற்றவாளி மாதிரி நிப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா இந்த மெஸ், வீடு எல்லாத்தையும் எங்க அம்மா பேருக்கே மாத்தி தர்றதா.
எங்க அப்பா சொல்லிருக்காரு, எங்க அம்மாவோட வாழ்க்கையையும் என் அக்காவோட வாழ்க்கையையும் இந்த கல்யாணத்தினால செட்டில் ஆயிடும். அப்போ உன்னோட கலெக்டர் கனவு? அப்போ நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சு கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவேன். இவங்க நடுவுல இருந்துட்டு உன்னால கலெக்டருக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியும். இல்ல சக்தி, உன்னால முடியவே முடியாது. நீ மாறிட்ட. இதே பழைய சக்தியா இருந்தா இப்படி ஒருத்தவன் மேல கை வைக்க விட்டுருப்பியா? நீ பயந்தா ஓடி இருப்ப? நீயா அவனை அடிச்சு கைய உடைச்சிருக்க மாட்ட? இப்போ உன் மனசுல 1008 குழப்பம் இருக்கு. அதான் உன்னால பழைய சக்தியா இருக்க முடியல. இங்க பாரு சக்தி, இந்த கல்யாணத்துல இருந்து முதல்ல நீ வெளியே வா. மறு நிமிஷமே நீ பழைய சக்தி ஆயிடுவ. சக்தி, சொன்னா கேளு. ப்ளீஸ் செல்வா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் ஏன் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க. சக்தி, உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இந்த பிரிவு நிரந்தரமாயிடும். தெரியும் செல்வா. ஏய், எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? ஏன்னா இதுதான் நம்ம 2 பேர் தலையிலயும் எழுதிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அந்த தலை விதியவே நான் மாத்தி எழுதி காமிக்கிறேன். யாரும் எதையும் மாத்த வேண்டாம். நீங்க உங்க வழியில போங்க, என்னை என் வழியில போக விடுங்க. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், இங்க வா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையனுக்கு கல்யாணம். அதுக்கு என் பையன் மேல எழுதி கொடுத்திய ஒரு பொய் கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறதா வந்து எழுதி கொடுத்துட்டு வா. நான் ஏன் எழுதி கொடுக்கணும்? நான் கொடுத்தது பொய் கேஸ் இல்லையே. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு. நீங்க சொன்னா போதுமா? அதான் ஊரே சொல்லுதே உங்க பையன் எப்படிப்பட்ட ரவுடின்னு. ஏய், இன்னொரு தடவை என் பையனை ரவுடின்னு சொன்ன 1000 தடவை சொல்லுவேன், உங்க பையன் ரவுடி ரவுடி தான். ரவுடி ரவுடின்னு சொல்றதுல எனக்கு என்ன பயம்? ஏய், அம்மா அம்மா, நான் பேசுறேன். ஏமா இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு? கொடுங்க அத. இந்தாங்க. இதுல கையெழுத்து போட்டுட்டா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்னது இது? நீ என் பையன் மேல கொடுத்தியே ஒரு போலி கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறேன்னு நீ சம்மதிச்சு எழுதி கொடுக்கிற லெட்டர். நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு? இங்க பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலனா என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் கிடையாது. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடுங்க, இல்லனா. இங்க பாரு, கையெழுத்து போடுன்னு சொல்றேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னால கையெழுத்து போட முடியாது. உங்களால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன வளர்த்து வச்சிருக்காங்களோ என்ன? வாய மூடு சக்தி. இங்க நிக்கிறது ரங்கநாயகி அம்மா. நிச்சயமா நீதான் ஏதோ தப்பு தப்பா நினைச்சிருந்திருப்ப. இந்த அம்மாவோட பையன் கண்டிப்பா அவர் ரவுடியா இருந்திருக்கவே முடியாது. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி. போய மூடிக்கிட்டு சொன்னதை செய். அம்மா, கொடுங்கம்மா அந்த பேப்பரை. கோதண்டம் போடு. புடி. போடு. இந்தங்கம்மா, இந்தங்க. மீனாட்சி, திரும்பவும் நீ பெரிய மனுஷின்னு நிரூபிச்சிட்ட. அம்மா, இது சம்பந்தமா நானே உங்க வீட்டுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா பேசணும்னு இருந்தேம்மா. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். நீயே மீனாட்சி மன்னிப்பெல்லாம் கேக்குற? பாத்தியா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு? இவங்க முகத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். வக்கீல் சொன்னாரு, உன் பொண்ணுக்கும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்னு.
அக்கா என்னக்கா அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நாளைக்கு சங்கிலி வந்து கேட்டா என்ன சொல்றது? இந்த புடவை எனக்கு பிடிக்கல, அதனால எரிக்கிறேன். அதை கேட்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வளராதுக்கா, உனக்கு முகூர்த்தத்துக்கு அவங்க வாங்கி கொடுத்த புடவை இது. நீ அந்த அம்மா கொடுத்த புடவையை எரிக்கிறதுக்கு உன் கல்யாண புடவையை எரிச்சிட்டு இருக்க. எப்படி இந்த புடவை நான் எடுத்துட்டு வந்தேன்? எப்படி இந்த புடவை மாறுச்சுன்னு தெரியலையே. முதல்ல நீ ஒரு நிலையிலேயே இல்லக்கா. என்னக்கா, எப்படி புடவைய மாத்தி எரிச்சோன்னு கன்ஃபியூஷனா இருக்கியா? எந்த புடவைய எரிக்கிறோன்னு கூட உனக்கு தெரியலையே. இதுல எப்படிக்கா நீ செலக்ட் பண்ணிருக்க கல்யாணம் கரெக்டா இருக்கும்? சக்திகா, இது புடவை அவசரத்துல எரிச்சுட்டு நாளைக்கு இன்னொன்னு வாங்கிக்கலாம். ஆனா கல்யாணம்ங்கிறது அப்படியாக்கா? துர்கா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற இதுல இன்னும் என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத, அதானே? சக்திகா, உனக்கு இந்த கன்ஃபியூஷன் எப்ப வந்துச்சு தெரியுமா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குக்கா. எப்ப நீ செல்வாவை மாலையோட கோவில்ல பாத்தியோ, கடைசி நேரமாவது கொஞ்சம் சுதாரிக்கா. ஆனா நீ அது புரியாம ஏன் வாய அடக்கி பாக்குற? சக்திகா, உன் கனவு ஐஏஎஸ்கா. ஆனா இப்போ நீ யார் கூட கல்யாண மேடையில உட்கார போறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையாக்கா? சக்திகா, நான் ஒண்ணு கேக்குறேன்க்கா. இதே மாதிரி ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தி சங்கிலிதான் மாப்பிள்ளைன்னு உன்கிட்ட பத்திரிக்கைய நீட்டுனா நீ அவளுக்கு என்னக்கா அட்வைஸ் பண்ணுவ? சொல்லுக்கா. சரி, அத விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப வாச்சு சொல்லுக்கா. இந்த கல்யாணம், சங்கிலி, சாமிக்கு நீ பண்ண சத்தியம்
எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை ஒதுக்கி வச்சுட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுக்கா. செல்வா, சொல்லு சக்தி, என்னாச்சு? உடனே வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? யமுனா அக்கா கையை அறுத்துக்கிட்டா. டேய், என்ன சொல்ற? ஏன் அப்படி பண்ணாங்க? அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. அக்கா மயக்கமாயிட்டாங்க. நீ உடனே புறப்பட்டு இங்க வா, ஹாஸ்பிடலுக்கு போகணும். சரி, நான் இப்ப உடனே வரேன். செல்வா, ஒரு நிமிஷம். வரும்போது பின்வாசல் வழியா யார் கண்ணிலையும் படாம வா. வீட்டு வாசல்ல சொந்தக்காரங்க சங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் பார்க்காத மாதிரி வந்துரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷத்துல நாங்க இருப்போம் சக்தி. அக்கா, அக்கா. செல்வா, நான் ஃபோன் பண்ண உடனே நீங்க வந்துட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சங்கிலி, விஷயம் தெரிஞ்சா நீ தாங்கிக்குவியா? டேய் சும்மாறா, நமக்கு எதுக்குடா வம்பு? இல்லடா, நான் அதான் சொல்ல வரல. டேய் வேணாண்டா, அவன் தாங்க மாட்டான்டா. ஏய் சும்மாறா, சொல்றா டேய், சொல்லுடா. சங்கிலி, அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. டேய், இப்ப இத போய் நீ ஏன்டா சொன்ன? சரி, என்னடா பண்ண சொல்ற? அவன் தான் சொல்லுன்றான். நான் சொல்லாம இருக்க முடியுமா? என்னடா பண்ண சொல்ற? நம்ம சங்கிலிடா. டேய் பாருடா, அந்த சங்கிலியோட முகத்தை பாருடா. டேய், பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. என்ன மன்னிச்சிடு சங்கிலி, நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன். நீ இதெல்லாம் மறந்துரு. அது எதுவுமே நடக்காத மாதிரி நீ நினைச்சுக்க. என்ன நம்பு, அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. மறந்துரு, எதுவும் நடக்கல. சும்மா உலகளாக்கி விளையாட்டுக்கு சொன்னோம். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாடா? ஏதோ சங்கிலி கேக்குற? அவன் முத சொன்னதவா இல்ல இப்ப கடைசியா சொன்னதவா? நானே செம்ம காண்டில் இருக்கிறேன்டா, ஒழுங்கா சொல்லிடு. சங்கிலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா சங்கிலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் கோவம் எங்களுக்கு புரியுது சங்கிலி. ஆனா நாங்க தான் ஒன்றத சொன்னோன்னு செல்வாட்ட போட்டு விட்டுருவாத சங்கிலி. என்ன அவன் கொண்டே போட்டுருவான். என்ன ஆனாலும் இது வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆமா சங்கிலி, சொல்லிடாத. அப்படியே ஒரு வேளை நீ அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்க கற்பூரத்தை கை மேல ஏத்தி நாங்க சொல்லவே இல்லைன்னு நாங்க சத்தியம் பண்ணிடுவோம். அப்புறம் பாவம் நீ தான் மாட்டிப்ப. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாவண்டா, சங்கிலி மனசு உடைஞ்சு போயிட்டான். மனசை திடப்படுத்திக்கோப்பா. சங்கிலிக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பாவண்டா. டேய், நம்பிருப்பனடா. டேய்,